Students, in the video introduction to Python தான் பார்க்க போறோம். Python is a high level interpreted general purpose programming language. Python அப்படிங்கிறது ஒரு high level interpreted general purpose programming language இருக்கு. That emphasizes readability, simplicity and flexibility. பைத்தான் பொறுத்த வரைக்கும் மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளெக்சிபிளாகவும் சிம்பிளாகவும் அதே சமயத்தில் பைத்தான் கோடிங்கை ஈஸியாக ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. It was created by Guido van Rossum in the late 1980s and officially released in 1991. கைடோ வேன் ரோஷம் அப்படிங்கிறவர் தான் பைத்தானை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது 1980ஸோட லாஸ்ட்டில். ஆல்சோ அஃபிஷியலி எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1991. Also, Python is widely used in various fields such as web development, data science, artificial intelligence, machine learning, automation, scripting and scientific computing. So many more areas அதாவது many more ஃபீல்டில் பைத்தான் அப்படிங்கிறது widely யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு key features of Python. பைத்தானுடைய key features தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, Python is simple and easy to learn. சின்டெக்ஸ் சிமிலர் டு இங்கிலீஷ். பைத்தானுடைய சின்டெக்ஸ் அப்படிங்கிறது சிமிலர் டு இங்கிலீஷாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, பைத்தான் இஸ் இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ். நோ நீட் டு கம்பைல், ரன்ஸ் லைன் பை லைன். பைத்தான் கோடிங்க லைன் பை லைனாக நம்ம கம்பைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பைத்தான் அப்படிங்கிறது இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், சப்போர்ட்ஸ் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுனால பைத்தான் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு எடுத்துக்கலாம். Next, Python is portable because runs on multiple platforms. For example, Windows, Mac, Linux. Windows, Mac, Linux அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் தான் பைத்தான் வந்து ரன் ஆகிறதுனால பைத்தான் இஸ் போர்ட்டபிள்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு, எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ். Python has a large standard library. For example, Math, OS, Datetime, NumPy, Pandas. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் இருக்கிறதுனால பைத்தான் ஹேஸ் எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஓப்பன் சோர்ஸ். பைத்தான் இஸ் ஓப்பன் சோர்ஸ் பிகாஸ் ஃப்ரீலி அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஒவ்வொருத்தரையும் நம்ம பைத்தானை யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக நம்ம எதுவும் பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் பைத்தான் அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, பைத்தான் இஸ் டைனமிக் டைப்பிங். நோ நீட் டு டிக்ளேர் வேரியபிள் டைப்ஸ் எக்ஸ்பிளிசிட்லி. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு x = 10 கொடுத்துருக்கோம். இப்போ x அப்படிங்கிறது இன்டிஜராக இருக்குது. நெக்ஸ்ட்டு, x = helloன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நவ் x ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம டேட்டா டைப் சேஞ்ச் ஆகும்போது அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத வெளிப்படையாக நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பைத்தானில். ஸோ அதனால் பைத்தான் இஸ் டைனமிக் டைப்பிங்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு, பைத்தான் இஸ் ஏ ஹை லெவல் லாங்குவேஜ் பிகாஸ் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் அவே காம்ப்ளெக்ஸ் டீட்டெயில்ஸ் லைக் மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பைத்தானில் ஆட்டோமேட்டிக்காகவே ஹேண்டில் ஆகிறதுனால பைத்தான் அப்படிங்கிறத ஹை லெவல் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் கார்பேஜ் கலெக்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பைத்தான் கோடிங்க நான் பைத்தான் ஐடியாவிலே உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். பைத்தான் ஐடியை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இன் பைத்தான், ஜஸ்ட்டு print அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸாம்பிள் வெல்கம் டு பைத்தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு பைத்தான்கிற அவுட்புட் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஏஸ் = 10ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு print ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஏன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு என்டர். இப்போ ஏவோட வேல்யூ 10 நமக்கு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு அதே ஏஸ் = 5ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு print ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஏன்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ ஏவோட வேல்யூ 5ன்னு நமக்கு அவுட்புட். ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் லைன் பை லைனாக நமக்கு ரன் ஆகிறதுனால தான் பைத்தான் ஈஸியாக இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிறோம். ஆல்சோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏஸ் = 15 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பிசி = 10ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சிசி = a+bன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு print ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே சி வேல்யூ இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சின்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ சி வேல்யூ இஸ் 25ன்னு வந்திருக்கு. அதாவது ஏ வேல்யூயும் பி வேல்யூயும் அடிஷனாக நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. C++, ஜாவா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை கம்பேர் பண்ணும்போது பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஈஸி டு லேர்ன் அண்டு ஃப்ளெக்சிபிள்னு சொல்கிறோம்.
ஸோ இதோட பைத்தான் பற்றின இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பைத்தானுடைய ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.